நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆவேசத்தையும் கோவத்தையும் ஃபஸ்ட்டு ஓர வைக்கணுங்க. ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ண மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படின்றத நம்ம மல்லி மூலியமாக தான் நம்ம உணர்ந்திருக்கோம். அப்படி நம்ம மல்லி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி இருந்து நான் அழகாக போயிட்டு எல்லாமே ஒரு பக்கம் பேசுகிறாங்க கதிரேசன்கிட்ட. கதிரேசன் வந்து நானும் எதுக்குமே ஒரு பக்கம் பிடி கொடுக்கல. ஆனால் நம்ம கதிரேசன் பிடி கொடுக்காம இருந்தாலும் தன்வாயே தனக்கு எதிரி அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சும்மா ஒன்றும் சொல்லலைங்க. அதுக்கேற்ற மாதிரி கதிரேசன் வாயிலேருந்தே உண்மையெல்லாம் வர வச்சுட்டாங்க நம்ம மல்லி. அப்படி என்னடா உண்மையாக வர வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, நேராக போகிறாங்க. போயிட்டு அப்படியே சும்மா கொந்தளிக்கிறாங்க ஒரு பக்கம். இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு சொல்லிட்டு. அப்படி என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம அதாவது மனோர் இருக்கார்ல, அவர் வந்து கத்தி எடுத்துன்னு போய் காட்டி கதிரேசனை குழப்பி விட்டுறாரு. கதிரேசன் சரி ஓகே, இப்போதைக்கு விஜய் மாப்பிள்ள நமக்கு வேணும், ஏன்னா வெண்பா தனியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கோர்ட்டில் உண்மையை ஒத்துக்கிறாரு. இந்த மாதிரி நான் கொலை பண்ணலை, ஆனால் நான் வந்து என் பேத்தியை காப்பாற்றுறதுக்கோசரம் 50 லட்சத்தை எடுத்து போய் கொடுத்தது உண்மை தான். ஆனால் அந்த 50 லட்சம் இன்னும் என் கைக்கே வரல. அந்த பணம் வந்து நான் கம்பெனி மூலயமா சம்பாதிச்ச பணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ கட்சி இது மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்குல்ல எலெக்ஷன், அதனால் இந்த பணத்தை வெளியே எடுத்தால் ரிஸ்க்கு, அதனால் யாருக்கும் தெரியாமையே நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. லீகலாக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆவணத்தை எல்லாத்தையும் கொடுத்து, இந்த மாதிரி சுடருக்கும் விஜய்க்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவன் வேறு யாரோ ஒன்று தான் சதி வேலையால் தான் இறந்துருக்கா அப்படின்ற உண்மையை எல்லாருக்கும் புரிய வைக்கிறாங்க. கதிரேசா நீ ரொம்ப நல்லவியா, எப்படியோ ஒன்று உண்மையை எல்லாருக்கும் உரைக்க சொல்கிற மாதிரி பண்ணுற பார்த்தியா, லவ்யா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் பாராட்ட தோணுது. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவரு என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேராக போகிறாரு, போயிட்டு பேசுகிறாரு. யார்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லி கிட்ட தாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாரு மல்லி, இதை நீ பண்ண வேணாம், இது பண்ணு, அது மட்டும் போதும். அது மட்டும் இல்லாமல் நான் இருக்கேன், விஜய் உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு போய் பேசுகிறாங்க. விஜய் நிரபராதின்னு வெளியே வந்துடுறாரு. கதிரேசன் குற்றவாளின்னு நாங்கள் பேர் சூடப்படுது. ஆனால் அந்த இடத்துல நம்ம அதாவது தீபிகா இருக்காங்களா, கதிரேசனும் இந்த கொலையை பண்ணல, இந்த கொலையை பண்ணது வேறு யார், அதை நான் நிரூபிக்க தான் போகிறேன். கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் எல்லாருக்கும் நிரூபிப்பேன். ஏன்னா ஒரு குற்றவாளி கூட எப்போவுமே தப்பிக்கக்கூடாது, நிரபராதி என்றைக்கும் மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க நம்ம தீபிகா. ஐயோ தீபிகா, உங்களை பார்க்கும்போது எனக்கு அப்படி சும்மா ஃபுல்லாக அரைக்குது ஒரு பக்கம். இந்த மாதிரி தங்கமான ஒரு புள்ளியை பெற்றவங்களை பார்த்து ஒரு பக்கம் கையெடுத்து கும்பிடுங்க. ஏன்னா நம்ம விஜயும் மறுபக்கம் மல்லியோட வாழ்க்கைக்காக இந்த அளவுக்கு ஒரு பக்கம் போராடுறீங்களே, இந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறீங்களே, இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இருந்தாலும் இதுக்கப்புறம் வேறு எதுவும் பிரச்சனை வராதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா, கண்டிப்பாக பிரச்சனை வரும், வராமல் இருக்காது. ஆனால் அந்த பிரச்சனை எப்படி நாம் தவிடுபடி ஆக போகிறோம், அதுதாங்க உண்மையான ஒரு ட்விஸ்ட்டாகவே இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க இருந்து ஒரு பக்கம் பயத்தில் கூறி உட்காந்து இருக்காங்க. ஃபஸ்ட்டு மல்லி, அதுக்கப்புறம் விஜய், இப்போ கதிரேசன். ஐயோயோ தொடர்ந்து கிட்ட நெருங்கி வந்துனே இருக்கிறாங்களே. அடுத்து ரஞ்சிதம், அடுத்து நான் தான் சொல்லிட்டு என்கிட்ட நெருங்கி வந்துட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம மாட்டிக்கினா அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. மாட்டிக்கினாரு ஒருத்தர், அவரை காப்பாற்றணும் கருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டு நம்ம சொல்லி முடிச்சு விட்ருவாங்களே. ஐயோ என்னடா இது, நமக்கு வேற பயத்துக்கு மேலே பயத்தை வந்துட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபீலிங்கு இது எதையும் நம்ம கேர் பண்ணிக்கூடாது, கேரும் பண்ணக்கூடாது, டோன்ட் கேரும் பண்ணக்கூடாது. நம்ம பாட்டுக்கு சந்தோஷமாக போகணும் அப்படின்னு யோசனை இருக்காங்க. யோசனைக்கு ஏற்ற மாதிரி எதனா பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம அதாவது சுடர் இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காங்க. அவங்க இன்னும் இறக்கலைங்க, அவங்கள கடத்தின்னு போயிட்டு வச்சுன்னு இருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கேம் ஃபுல்லாக ரன்னிங் பண்ணுறது நான் தான், இந்த கேம் விளையாடுறது நான் தான். இந்த கேமில் யார் என்ன நடக்கணும், யாருக்கு எப்படி நடக்கணும், அது எல்லாத்தையும் நான் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா இப்போதைக்கு அந்த சுடர் உயிரோடு இருந்தாலும் அவளை இறந்த மாதிரியும் காட்டுவேன், உயிரோடு இருக்கிற மாதிரியும் காட்டுவேன். எல்லாம் என் கையில் தான் இருக்குது. நான் முடிவு எடுத்தேன்னா அந்த முடிவுலேருந்து யாராலையும் என்ன இது பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் சுடருக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, அதில் அவள் யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பழைய நினைவுகள் எல்லாமே எரேஸ் பண்ணிட்டு புது நினைவுகள் வந்து அவங்கக்கிட்ட பேசி அவங்க இவங்க தான் சொல்லிட்டு ஒரு நினைவை உருவாக்கணும். அவங்க ரேணுகா, ஏன்னா ரேணுகாவை கொன்னது சுடர், அதாவது ராஜேஸ்வரி அப்படின்ற விஷயம் ராஜேஸ்வரிக்கே நல்லா தெரியும். இந்த இடத்துல ரேணுகா மேலே பழி வந்து நாம் உள்ளே போயிடக்கூடாது, அதனால் இவளை உண்மையான ரேணுகாவாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அதுக்கான எஃபெக்ட் போட்டுன்னு இருக்காங்க. உக்கான அவளை எந்த அளவுக்கு மாற்ற முடியுமோ, விஜய் தான் உன் கணவர், இவ தான் உன்னோட பொண்ணு, இவர் தான் கதிரேசன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பழைய காலத்தில் எப்படி வாழ்ந்தா, விஜய் கூட எப்படியெல்லாம் இருந்தா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி அவன் மைண்டில் ஏற்றுறாங்க. ஏன்னா அவங்க புதுசாக பழைய நினைவுகளை வந்துட்டு புது ரேணுகாவாக வந்திருக்காங்க. அவங்களுக்கு எது சொன்னாலும் ஓகே நம்புவாங்க, ஆமாம் இப்படி தான் இருந்திருக்கோம் போல், இதுதான் நம்ம வாழ்க்கை போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி வெம்பி நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்படிப்பட்ட இவங்கள நம்ம விட முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால் எந்த அளவுக்கு முயற்சி திருவினையாக்கும், அது போல் நாம் ஒரு பக்கம் முயற்சியை விடாமல் கைப்பிடிச்சா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். இல்லைனா வாழ்க்கையில் லாஸ்ட் வரை ஜெயிக்க முடியாது. ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நொடியும்
திக் 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 நிமிடங்களாக ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். சரி, முடிஞ்சிருச்சுங்க. இதை பற்றி இதுக்கு மேலே எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க வேணாம். ஏன்னா இதுக்கப்புறம் தான் இன்னும் நிறைய பிரச்சனைகள் ட்விஸ்ட்டுகள் எல்லாமே ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்குது. எல்லாத்தையும் ஒரு பக்கம் சமாளிக்கிறதுக்குள்ள போதுண்டா சாமி, இந்த வாழ்க்கை நமக்கு வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் தலை சுற்றி கீழே வந்து உழுந்துடுறோம். கண்ணு மூட்டை கீழே வந்துடுற மாதிரி பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. சரி, எல்லாத்தையும் ஒரு பக்கம் நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எந்த பிரச்சனை தான் வராமல் இருக்குது. ஆனால் அதுக்குன்னு எல்லாத்தையும் நாங்கள் அப்படியே விட்டுற மாட்டோம். வச்சு செய்ய வேண்டிய நேரம் இருந்துக்கிட்டே இருக்குது. கூடிய சீக்கிரம் எல்லாருக்கும் செக்மேட் வைப்போம். அந்த செக்மேட்டில் எல்லாரும் மாட்டிக்கின்னு அப்படியே தவிப்பாங்க. ஒரு பக்கம் கொந்தளிப்பாங்க. வாழ்க்கை ஒரு பக்கம் சிக்கி சின்னாபனம் ஆக போகுது. அப்படி ஒரு நிலமை, அப்படி ஒரு நேரம், அப்படி ஒரு காலம் உங்களுக்கு வரதான் போது, நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி, ஓகே, என்ன தான் காலம் வருது, என்ன தான் நேரம் வருது, என்ன தான் பண்ண போகிறீங்க அப்படின்ற விஷயத்த நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் சவாலுக்கு நாங்களும் ரெடி, நாங்களும் தயார் அப்படின்னு சொல்லிட்டு தயாராக இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரிய போகுது. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக. அழகா போடுறேம்மா. இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? இதுதான் ஆலமர பழம். இந்த பழத்திலிருந்து தான் எல்லாருக்கும், குருவிகளுக்கு எல்லாருக்குமே ஒரு சாப்பாடு கிடைக்கும். அந்த குருவிலெல்லாம் பிடிச்சி தின்றதுக்கு தான் அவங்க ஒருத்தன் உட்காந்துக்கிறான் பார்த்தீங்களா, அவன் ரெடியாக உட்காந்துருக்கான். ஒரு குருவி வந்தாலும் அதை பிடிச்சி அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு முடிச்சிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.